ரைட் பாருங்க பிள்ளைகள், முதலாவது நாங்கள் குறிக்க போறோம் சிலாபம். ரைட், கண்ணொருவ. அடுத்த பாருங்க சொரபரவாவி. சொரபரவாவி. அடுத்த இடம் கம்பளை. இங்க பாருங்க கம்பளைய. ரைட், எழுதிக்கொள்ளுங்க கம்பளை. கம்பளை. பிள்ளைகள் கொடவாய வந்ததா? ரைட், இங்க பாருங்க கொடவாய. அடுத்த கழனி கங்கை. பிள்ளைகள் நதி வேணும் என்று சொன்னா இதுக்கு மேலையும் எழுதலாம், அல்லது நீங்க அம்புக்குறை காட்டியும் எழுதலாம். கழனி கங்கை இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி அம்புக்குறை காட்டி வெளியில் எடுத்தும் எழுதலாம். ரைட், ஓகே. இங்க பாருங்க மாகம வளவகங்கை கிருந்தியோயாக்கு பக்கத்துல. மாகம. பிள்ளைகள் பாகியன்கள் என்றது இந்த கழுகங்கை பகுதிக்குள்ள இருக்கு பிள்ளைகள். ரைட், பாகியன்கள் எழுதிக்கொள்ளுங்க. பாகியன்கள். அடுத்த பாருங்க பிள்ளைகள் கொத்மலை. இந்த இருக்குது கொத்மலை. ரைட், கொத்மலை. பாருங்க பிள்ளைகள் நாச்சதுவாவி. இதுதான் மெல்வத்தோயாவின் நதியில இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குளப்பகுதி தான் நாச்சதுவாவி. இதுதான் பிள்ளைகள் நாச்சதுவாவி. நாச்சதுவாவி. பிள்ளைகள் உங்களுக்கு நதி பாடம் என்று சொன்னால் எல்லா இடங்களும் சிம்பிளா குறிக்கலாம். இப்போ மெல்வத்தோயாவில இருக்கிறது நாச்சதுவாவி உண்டு. நல்லூர். பிள்ளைகள் இங்க பாருங்க, நல்லூர் குறை கேட்கலையாமா, கவனம் இருக்கணும். பாருங்க நான் டொட் பண்ணிக்காடு. இது இப்படி இது இலங்கை படத்துல இந்த பகுதி எவ்வாறு இருக்கோ அதையே நேருக்கு அப்படியே கொண்டு போனீங்கன்னா சரி. இங்கே இதுதான் நல்லூர். சரியான இவ்விடம் தான் என்ன பிள்ளைகள்? நல்லூர். கொள்ளுங்க அம்புக்குறி போட்டுட்டு நல்லூர் உண்டு. ரைட், பாருங்க பிள்ளைகள் கோகர்ண. ரைட், இதான் பிள்ளைகள் கோகர்ண. கொள்ளுங்க கோகர்ண. ரைட், இங்க பாருங்க வல்லிபுரத்தை. இதான் வல்லிபுரம் பிள்ளைகள். வல்லிபுரம்.
ரைட், ஓகே. அடுத்தது காங்கேசன்துறை என்றது பிள்ளைகள் ஜம்புகோள பட்டினம் பிள்ளைகள். காங்கேசன் துறைமுகம். ரைட், ஓகே. அடுத்தது பிள்ளைகள் அவ்வளவு. முதலாவது பாருங்க பிள்ளைகள் பூனகிரி. இங்க பாருங்க பூனகிரி. ரைட், எழுதிக் கொள்ளுங்க பூனகிரி என்று. பூனகிரி. ரைட். அடுத்து இரண்டாவது ஆனையிறவு. ஆனையிறவு. அடுத்த பாருங்க பிள்ளைகள் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். பிள்ளைகள் நெடுந்தீவு. நயினாதீவு. நயினாதீவு. அனலை தீவு. புங்குடுதீவு. புங்குடுதீவு. காரை நகர். இது மண்டை தீவு பிள்ளைகள் நிறந்து விட்டுறது. மண்டை தீவு எழுதிக் கொள்ளுங்க. இதை நிறந்து விட்டிருக்கிறது மண்டை தீவு. ரைட், மண்டை தீவு. அடுத்து ஜம்புகோள பட்டினம் இல்ல காங்கேசன்துறை குறிச்சிட்டீங்க. டொட் பண்ணி காடுறது திருப்பியும். ரைட். அடுத்து நல்லூர் சரி.
இப்ப இது கந்தரோட பிள்ளைகள் நடுநெத்தியில வந்துச்சுன்னா கந்தரோட இல்ல கதிரோட. ரைட். கந்தரோடை. இது பருத்தித்துறை. ரைட், பருத்தித்துறை. இங்க பாருங்க, சூரகதித்த ஊர்காவல் துறை பிள்ளைகள். சூரகதித்த ஊர்காவல் துறை. இந்த நதிதான் பிள்ளைகள் கனகராயனாறு. கனகராயன் ஆறு. கொள்ளுங்க, கனகராயன் ஆறு. மல்வத்து ஓயா. இது என்ன நதி என்று சொல்லுங்க பாபம் கிருஷாலினி. தெரியாது. அப்ப இது என்ன நதி? ஜான் ஓயா. ஜான் ஓயா. யாருக்காவது இந்த நதி தெரியுதா? இது என்ன நதி என்று சொல்லுங்க பாப்பம். கலா ஓயா. என்ன நதி? கலா ஓயா. ரைட், எழுதிக்கொள்ளுங்க, கலா ஓயா. இந்த நதி தெரியுமா என்ன நதி என்று? வெரி குட், தெதிரு ஓயா. தெதிரு ஓயா. ரைட். இந்த நதியை பாருங்க எல்லாரும், இந்த பெரிய நதிய. இது என்ன நதி? ரைட், வெரி குட், மகாவலி கங்கை. மகாவலி கங்கை. ரைட். இந்த மகாவலி கங்கையில பிரிந்திருக்கிற இந்த கிளை நதி என்னன்னு சொல்லுங்க பாபம். அம்பன் கங்கை. வெரி குட், அம்பன் கங்கை. சரி, இப்ப இது என்ன நதி? கழனி கங்கை. ரைட், கழனி கங்கை. ரைட், இது என்ன நதி? கழு கங்கை. கழு கங்கை. என்ன ஒரு ஆளுட சவுண்ட் தான் பெறுது. இது என்ன கங்கை? இல்ல, ஜின் கங்கை. ரைட், ஜின் கங்கை. இது என்ன கங்கை? இதான் நில்வள கங்கை. நில்வள கங்கை. இது என்ன கங்கை? பலவ கங்கை. ரைட், இது பலவ கங்கைக்கு அடுத்தது கிரிந்தியோயா. இது
மாணிக்க கங்கை வெரி குட். மாணிக்க கங்கை. இது கும்பக நோயா ரைட். கும்புக்க நோயா. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கும்புக்க நோயாவை வந்து நாங்கள் குமுக்கன் நதி என்று சொல்லுவோம். குமுக்கன் நதி. குமுக்கன் நதி என்று சொல்லி குறிப்பிடலாம். மாணிக்க கங்கையை வந்து கப்பரகந்த நதி. கப்பரகந்த நதி. கிரிந்தியோயா வந்து கரிந்த நதி. பலவாங்கிய வந்து வனவாகினி. வண்ணகங்கை. ரைட். கழனி கங்கைய வந்து கல்யாணி நதி. இது கல்லோயா நதி. கல்லோயா நதி. அல்லது இது கால்க கங்கை என்று சொல்லுவோம் பிள்ளைகள். மரபெயர் கால்க கங்கை. ரைட். மரபெயர் கால்க கங்கை. 2016 ஆண்டு ஓலவல் எக்ஸாமில் வந்த நதி என்ன? ஒன்று கால்க கங்கை. அப்ப இதுல நாங்கள் 2016 ஆண்டு கால்க கங்கை. அடுத்த தெதிரோயா 2016 ஆண்டு. ரைட். இது ரெண்டும் 2016 ஆண்டு ஓலவல் எக்ஸாமில் வந்தது. 2017 ஆண்டுல பிள்ளைகள் எங்களுக்கு கிரிந்தியோயா வந்திருக்குது. அப்ப நாங்கள் இதுல 2017 ஆண்டு ரைட் இப்படி போட்டுட்டு எழுதி வைக்க போறோம். இது 2017 ஆண்டு வந்தது. சரிதானே? 2017 ஆண்டு. 2017 ஆண்டுல கிரிந்தியோயா கடத்ததாக கலாஓயா 2017 ஆண்டு. 2016 ஆண்டுல கல்லோயா வந்தது. இப்ப 2018 ஆண்டுலையும் பிள்ளைகள் அடுத்ததா என்ன வருது? கல்லோயா வருது. பாருங்க 2018 ஆண்டு கல்லோயா வருது. சரிதானே? 2018 ஆண்டுல கல்லோயா வருது. இப்ப ஜானோயா 2018 ஆண்டு. ரைட். 2018 ஆண்டு ஜானோயா. ரைட். ஓகே. இப்ப பாருங்க 2016 ஆண்டு ஏற்கனவே தெதிரோயா வந்திருக்குது. இப்ப திருப்பி 2019 ஆண்டுல தெதிரோயா வருது. ரைட். 2019 ஆண்டுல அது பாருங்க பிள்ளைகள் 2019 ஆண்டு கும்புக்க நோயா. 2020 ஆண்டு இந்த மாதுரு ஓயா. 2020 ஆண்டுல வந்தது மாதுரு ஓயா. ரைட். 2020 ஆண்டு பிள்ளைகள் கலாஓயா பாருங்க 2017 ஆண்டு. இப்ப 2022 ஆண்டு என்ன? 2021 2021 ஆண்டு வந்திருக்குது. திருப்பி கலாஓயா என்று சொல்லப்படுகின்ற நதி. 2022 ஆண்டு மாணிக்க கங்கை. 2021 ஆண்டு. ரைட். ஓகே. அப்ப மாணிக்க கங்கை. இங்க பாருங்க பிள்ளைகள் கல்லோயா எத்தனையாம் ஆண்டு? 2022. இப்ப பாருங்க பிள்ளைகள் ஜானோயாவும் 2022. பாருங்க இப்ப கல்லோயா இதோட 3வது தடவை வருது. சரியா? ஜானோயா 2வது தடவை வருது. கல்லோயா 3வது தடவை வருது. ரைட். பாருங்க பிள்ளைகள் கழனி கங்கை 2023 ஆண்டு கழனி கங்கை வந்திருக்குது. ரைட். 2023
ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள், கிருந்தயோயா 2017 2023. ரைட். 24 பாருங்க, 2024ஆம் ஆண்டு வளவகங்க 2024ஆம் ஆண்டு. மகாவலிகங்கையும் 2024ஆம் ஆண்டு. ரைட். ஓகே. 2020 பிள்ளைகள், தெதிரோயா வந்து 3ஆவது தடவையா 2025. அப்ப இதுல உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும், இந்த கல்லோயா நதி, தெதிரோயா, ஜானோயா, கிருந்தியோயா பாருங்கோ பல தடவைகள் வந்திருக்குது. சரிதான? பல தடவைகள் வந்திருக்குது. அப்ப நீங்க இப்ப கொப்பியில நதிகளை எழுதி போட்டு, இல்ல அந்த படத்து பக்கத்துல ஏதோ ஒரு கலர் சீட்ல எழுதி அந்த ஆண்டுகளை குறிச்சு வைக்கணும். அப்ப குறிச்சு வச்சீங்களா உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த இடம் வரையில. ரைட். இப்ப நாங்கள் அதற்கா ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். ஓ லெவல் எக்ஸாம்ல ஃபைனலுக்கு பிள்ளைகள் ஒன்று மெல்வத்து ஓயா, மெல்வத்து ஓயா, இரண்டாவது கழுகங்கை, ஜின்கங்கை, நில்வளகங்கை. ரைட். இவைகள் இன்று வரைக்கும் ஓ லெவல் எக்ஸாம்ல வராத நதிகள், பிரதானமான நதிகள். அதோட இந்த மகா ஓயா, இது இன்னும் வரையில மகா ஓயா. ரைட். அப்ப இந்த அஞ்சையும் நாங்கள் எப்பயுமே தெரிஞ்சிருக்க வேண்டலாம், தற்செயலாக வரலாம். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் பிள்ளைகள் எப்படி என்று சொன்னால், தெதிரோயா வருது. அப்ப தெதிரோயாங்கட மெயின்ல ஞாபகம் இருக்கும். கல்லோயா வடிவா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். கல்லோயா நீர்த்தேக்கம்டா இதைத்தான் குறிக்க போறோம். இதான் சிறநாயக்கா சமுத்திரம் என்று சொல்லுவோம். கல்லோயா என்று தனிய வரணும், அல்லது கால்கங்கை என்று வரணும். ரைட். கால்கங்கை என்று வரணும். சரி. ஓகே பிள்ளைகள். இப்ப நாங்கள் அடுத்தது பிள்ளைகள் குளம் பார்ப்போம். என்ன விஷயம்? குளம் பார்ப்போம். ரைட். இப்ப பாருங்க, இது கல்லோயா நீர்த்தேக்கம். ரைட். கல்லோயா, கல்லோயா நீர்த்தேக்கம். ரைட். நீர்த்தேக்கம். ரைட். இது மாதிரி ஓயா நீர்த்தேக்கம். மாதிரி ஓயா நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கம். இது வந்தனிகல நீர்த்தேக்கம். ரந்தனி கல நீர்த்தேக்கம். இது விக்டோரியா நீர்த்தேக்கம். விக்டோரியா நீர்த்தேக்கம். இது கொத்மலை நீர்த்தேக்கம். இது பராக்கிரம சமுத்திரம். இது மின்னேரியா குளம். இது கவுடுலவாவி. இது கந்தளாய் குளம். ரைட். இது கலாவாவி. இது நாச்சதுவாவி. இங்கால எடுத்து எழுதுவோமா, அங்கே ஜானோயா இல்லை ஒரு குளம் குறிக்கணும். நாச்சதுவாவி.
இது பிள்ளைகள் திசாவாவி. இது நுவரவாவி. ரைட். இது கிருளுவாவி. ரைட். இப்ப பாருங்க, நாங்கள் இதுல மிக முக்கியமான குளங்கள் குறிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். இதை விட மேல ஜோதவாவி இருக்குது. ரைட். ஓகே. 16ஆம் ஆண்டுல கலாவாவி, அடுத்த ஜோதவா. சரி, இப்ப பாருங்க 2019ஆம் ஆண்டு கல்லோயா நீர்த்தேக்கம், அடுத்த பராக்கிரம சமுத்திரம் 2019ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு கொத்மலை நீர்த்தேக்கம், 2020ஆம் ஆண்டு கொத்மலை நீர்த்தேக்கமும் இரணைமடுவும். நாங்கள் இரணைமடுவும் மேலோக குறிச்சு காட்டு. 2021ஆம் ஆண்டு பாருங்க பிள்ளைகள் நாச்சதுவாவி. ரைட். ஓகே. கலாவாவி 2022ஆம் ஆண்டு கலாவாவி, அதோட ஜோதவாவி, அதை குறிப்பம் ஜோதவாவி. ரைட். பராக்கிரம சமுத்திரம் பாருங்க 2023 ரெண்டாவது தடவையா வருது. அடுத்தது என்ன? விக்டோரியா நீர்த்தேக்கம் 2023. 24 அம்மா சார் திசாவாவியும் ஒரு குளம் தானே? ஓ, திசாவாவி ஒரு குளம். சார் அதுவும் இருக்குது. எத்தனையாம் ஆண்டு? 2023. ரைட். அப்ப திசாவாவி 2023 திசாவாவி. ஓகே. அடுத்தது 24 பாருங்க. குருளுவாவி, ரந்தனிகல நீர்த்தேக்கம், மின்னேரியவாவி. ரைட். 2024 குருளுவாவி, ரந்தனிகல நீர்த்தேக்கம் 2024, அடுத்த மின்னேரியா 2024. ரைட். அடுத்தது அவ்வளோதானே? ரைட். 2025 வாசிங்க பிள்ளைகள். ஒன்று கல்லோயா, 2025 கல்லோயா நீர்த்தேக்கம், மற்றது நுவரவாவி. நுவரவாவி 2025. ரைட். ஓகே. சார் பதவியாவாவின்னு வருமா? ஓ, பதவியாகவும் வரும். அதுவும் இருக்கும். ரைட். ஓகே. வாரம் இப்போ இவ்வளவும் பாருங்க பிள்ளைகள் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் பதவியாக்குளம், ஜோதவாவி, இரணைமடு, ரைட். இப்போ ஓகே. இப்போ பாருங்க பிள்ளைகள், பதவியாவாவி எப்போ வந்திருக்குது சொல்லுங்க. அப்போ 2018. அதை விட ரைட் 2018, 2025. ரைட். ஜோதவாவி எப்போ வந்திருக்குது? 2016, 2022. 2016, 2022. பிள்ளைகள் இரணைமடு எப்போ வந்திருக்குது? 2014, 2020. 2017, 2020. பிள்ளைகள் இரணைமடு குளம் தான் இந்த குளத்தை குறைக்கிறது. சரியா? அதை விளைக்கணும். இரணைமடு குளம் வரணும். இரணைமடு வேண்டா இடத்த டொட் பண்றது. இப்போ ரைட். திசாவாவி வந்துட்டு, நுவரவாவி வந்துட்டு, நாச்சதுவாவி வந்துட்டு, கலாவாவி வந்துட்டு, பராக்கிரம சமுத்திரம் வந்துட்டு, மின்னேரியா குளம் வந்துட்டு. பிள்ளைகள் கந்தளாய் குளம் வந்து இருக்குது ஒரு இடத்துல பாருங்க. கந்தளாய் குளம், கிருளுவாவி வந்துட்டு.